Hi friends, என் பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டர் மிஸ்ஸஸ் வீடியே. இன்னைக்கு வந்து Blitzwolf கம்பெனிலேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா HL1. இது நான் கிட்டத்தட்ட 2 months மேலேயே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு வாட்ச் என் ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன வருதுங்களா காட்டுறேன். அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னென்ன நல்லா இருக்குங்களா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 தான் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் வாட்சுங்க. இது வாங்கலாமா என்னதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அன்பாக்சிங் பார்க்கலாம். நீட்டாக தான் பேக் பண்ணி வந்திருக்கு. ஏன்னா எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காங்க. இல்லை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறம் வாட்சுக்கு வந்து ஒரு ஸ்டாப் வருது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வாட்சும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் நம்ம வாட்ச் யூஸ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஸ்மார்ட் வாட்ச்சு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இதுலேருந்தே நான் ரிவ்யூ சொல்கிறேன். கேபிள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ரீசன் என்னென்னா இது வந்து இந்த கம்பெனிக்கு உண்டான கேபிள் தான். மறுபடியும் மிஸ் பண்ணிங்கன்னா வேறு கேபிளில் சார்ஜ் போட முடியாது. மறுபடியும் இதே மாதிரி கேபிள் பார்த்து தான் சார்ஜ் போடுறதா இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 180 mAh. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 10 daysன்னு வரும்னு போட்டிருந்துச்சு. என் யூஸ்க்கு 1 week, அதாவது 7 days கன்ஃபார்மாக வந்துச்சு. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours போடுற மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. நம்ம ஹார்ட் ரேட் மானிட்டரு, பிபி செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. சார்ஜ் போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 volt 1 amp வந்து அடாப்டரில் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ப்ரூஃபு. இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ச் பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம ரைஸ் டு வேக் பண்ணோம்னா ஆன் ஆகிற மாதிரி வரும். இதுதான் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸு. வாட்ச் ஸ்டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வாட்ச் ஃபேஸு இது வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் தான். அவங்களோட அஃபிஷியல் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் தண்ணியிலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டெமோ கூட இப்போ உங்களுக்கு வாட்டரில் இது பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்னன்ற உங்கள்கிட்ட டீட்டெயில் சொல்லிடுறேன். தண்ணியோட பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து 1/2 hour முடியும் யூஸ் பண்ணிக்கலாம். டைவிங் அண்டு பார்த்திங்கன்னா பாத் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி தண்ணியிலலாம் போட்டால் ஒன்றும் ஆகாது. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்வுட்டில் தான் வாங்க முடியும். பேங்க்வுட்டில் பார்த்திங்கன்னா 2392 போட்டிருக்கு. ஆனால் ஆஃபர் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500லேயே வரும். இப்போவே இடையிலாம் ஆஃபர் நிறைய வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் கூட போன தடவை ஒரு 15 daysக்கு முன்னாடி தான் இந்த வாட்ச் வாங்கினேன் 1500க்கு. நீங்களும் வாங்குங்க. வாட்ச் பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணாத டைம் ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம ரைஸ் டு வேக் பண்ணோம்னா ஆன் ஆகும். வாட்ச் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 phases கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் டச் இதை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிங்கிள் இதில் தான் பேக்கு, லாங் ப்ரெஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷனே இதுதான் வரும். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதையும் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வாட்ச் ஆஃப் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது இதெல்லாம் வரும். இப்போ நம்ம வெளியே வரதுனாலும் கேன்சலில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். இது வந்து இன்னொரு தடவை பேக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அடுத்த ஆப்ஷனுக்கு இப்படியே தான் வரும். நம்ம எவ்வளோ ஸ்டெப்பு நடந்திருக்கோம், அப்போ வந்து நம்ம ஸ்லீப் மானிட்டர் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் எல்லாமே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர், ட்ரைனிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட்பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங் இது எல்லாமே இதில் இருக்குது. நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து அந்த ஆப்ஷனை நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே லாங் ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். அடுத்தது வந்து பிபி, அதுவும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பிளட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 96லேருந்து 100க்குள்ளே தான் இது காட்டுது எப்போவுமே. ஃபோனில் வர மெசேஜஸ்ஸு இது எல்லாமே இதில் வர நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர் வந்து நம்ம இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேமரா ஷட்டர்ஸ் இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டாப் வாட்ச்சு, அப்புறம் நம்ம எதுவும் வர வேணாம்னா மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். வாட்ச் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு 1 week கன்ஃபார்மாக வருது.
ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவ்வளோதான். இந்த வாட்ச் இது எல்லாமே இன்டர்ஃபேஸ் எல்லாமே இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மொபைலில் வந்து டேட்டா ஃபிட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ தான் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஓப்பன் பண்ண உடனே நம்ம ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், எனேபிள் ஆகட்டும். ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ட் பண்ண காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 35% வந்து பேட்ரி இருக்குதுன்னு காட்டுது, கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ ஸ்டெப் வந்து நடந்திருக்கோன்னு காட்டும். ஸ்லீப் மானிட்டர், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோன்றதெல்லாம் இதில் காட்டுது. எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து வைக்கும். அப்புறம் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரு, இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் எடுத்தது வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பிபியும் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ட்ரைனிங் பார்த்திங்கன்னா அவுட்டோர் ட்ரைனிங்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாட்ச் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ % பேட்ரி இருக்குது, வாட்ச் ஃபேஸஸ் பற்றி சொன்ன பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 3 வாட்ச் ஃபேஸஸ் தான் இருக்குது. எனக்கு எப்போ இதுதான் பிடிச்சிருக்கனால நான் ரெகுலராக இதே வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எது வேணாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் எதுலேருந்து உங்களுக்கு வரணுங்கிறத நீங்கள் இதிலேயே செட் பண்ணிக்கலாம். ஏதாவது கால்ஸ் வர்றத மாதிரினாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால்ஸ் வரும். இதில் மைக் இல்லை, அதனால் அவங்களால அட்டன் பண்ணி பேச முடியாது, வெறும் கட் மட்டும் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ண முடியாது. அடுத்து அலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஷட்டரு இது வந்து உங்களுக்கு அதிலே காட்டியிருக்கும். அதர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் டு வேக்கப் எப்போ பண்ணணும் அப்படின்ட்டுலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா டைமிங்கும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் அப்டேட்ஸ் எல்லாம் வரும், அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணுங்கிறத வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ தான். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தால IP68 தான். இப்போ நான் தண்ணியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் பக்கத்தில் நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம். ஒர்க் ஆகுதான்னு க்ளீன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுது, நீட்டாகவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் மிஸ்ஸஸ் VDKக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.